ஹலோ மக்களே, 77வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட் லூஃபி உண்மையான ஆளை அடிச்சு நொறுக்கிட்டான். எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேட்கான். இது என்னோட இன்ஸ்டிக்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. திரும்பி புரோகி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா தாரதாரே அழுகுதான். அந்த அழுகையே பெரிய மலை மாதிரி இருக்கு. லூஃபி எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. இவன் ஏன்டா இப்படி அழுதான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ட்ரோகி பக்கத்துல இருந்து தாரதாரே அழுதுகிட்டு இருக்கான். இதுவே ஒரு வாட்டர் ஃபாலா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா உசப் மட்டும் தனியா கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கான். என்னடா இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா ட்ரோகி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். சோட எடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் சடனா புரோகி மிரண்டுட்டான். டேய் ட்ரோகி, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு. சோரி, நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அடிச்சடியில மயங்கிட்டான்னு சொல்றான். இங்க திரும்பி ஒரு பக்கம் சாஞ்சி தான் காட்டுறாங்க. மிஸ்டர் ஜீரோவா? அப்பனா விவியோட பழைய பாஸ் இவன் தானே ஒரு எதிரியும் கூட சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பனா அந்த பக்கம் இருக்கவன் தான் 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தனான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு இந்த ஆர்டரை கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சுடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குரோக்கடைல் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பனா இது மிஸ்டர் 3யோட டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல். அப்பனா இதுல நான் அதுக்கேத்த மாதிரி பேசணுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பனா மிஸ்டர் 3 எதிரியோட கோட்டைக்குள்ள தான் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோமா. அப்பனா இவனுக்கு விவியை தேடி தான் வந்திருப்பாங்க. இது கூட தெரியாம நான் ஹண்டிங்ல டைம் வேஸ்ட் ஆகியிருக்கானே. சரி, இனிமேல் நம்ம பாதானமா யோசிச்சு வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு சாஞ்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க நல்லபடியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் குரோக்கடைல் கட்டுக்கிட்டு இருக்கான். அதான் மிஸ்டர் ஜீரோ. என்னடா பிரின்சஸ் விவி கதையும் முகிவர லூஃபி கதையும் முடிச்சியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். எஸ் பாஸ், மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. இங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் முடிச்சாச்சு பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. அவங்கள தேடிலாம் போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பாடா, நீ சொன்னதே போதும்டா. இனிமேல் அன்லக்கீஸ் உங்களோட ஏரியாவை நோக்கி தான் வராங்க. மிஷன் கன்ஃபர்மேஷனை வந்து பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் மிஸ்டர் குரோக்கடைல். அன்லக்கீஸ் ஓகே, பேக்கேஜஸ் அப்படின்னு யோசிக்கிறான் சாஞ்சி. பேக்கேஜஸ்ல அப்படி என்ன இருக்குன்னா, அதுல எட்டர்னல் போஸ் இருக்கு. அலபாஸ்டாக்கு நீ டைரக்டா வந்துடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீயும் மிஸ் கோல்டன் வீக்கும் டைரக்டா அலபாஸ்டாக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ எல்லாம் ஸ்ட்ரைட்டா இங்க வா, உனக்கு முக்கியமான ஒரு ஆபரேஷன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆர்டர் பண்ணி நீ வெயிட் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் அன்லக்கீஸே வந்துட்டாங்க. இது என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அன்லக்கீஸ் டைரக்டாவே வந்துட்டாங்க. குரோக்கடைல் பேசிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் 3 அங்க என்ன நடக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னும் நடக்கல பாஸ்ன்னு சொல்றான். உடனே பார்த்தா அன்லக்கீஸ் வந்துட்டு சுட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க சாஞ்சிய. அன்லக்கீஸ் பாஞ்சு அடிக்க வராங்க. நீ கொல்லவாட வரன்னு சொல்லிட்டு சாஞ்சி அடிச்சு நொறுக்குதான். அன்லக்கீஸ்ல பூனை செதறிட்டு இன்னும் அந்த இது மட்டும் தான் இருக்கு. அதையும் அடிச்சு நொறுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா சாஞ்சி. அடிக்க வர சொல்லிட்டு கழுத்தை உடச்சு திருப்பிட்டான் ஒரு பக்கம். என்னாச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா மிஸ்டர் ஜீரோ. ஒன்னும் இல்ல பாஸ், இங்க ஒன்னும் நடக்கலன்னு சொல்றான் சாஞ்சி. ஸ்டாகட் இன்னும் உயிரோட தான் இருந்துச்சான். அந்த ஸ்டாகட் இன்னும் உயிரோட தான் இருந்தான். அவன் கதையை தான் முடிச்சுட்டு வந்த பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. என்ன சொல்ற, இப்பதான் மிஷன் கம்ப்ளீட்னு சொன்னேன். அப்பனா எப்படியும் உயிரோட இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் குரோக்கடைல். பார்த்தா அந்த ஒரு பக்கம் பூ புடிச்சுக்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த பூ அப்படியே காத்தா கரையுது. பாஸ், நான் அது முடிஞ்சிட்டு தான் நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நினைச்சது ரொம்ப டஃப்பான ஆளா இருந்திருக்கான். அவன் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ கொடுத்த ரிப்போர்ட் வந்து பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். பல சொல்லல அது பொய்யா இருந்திருக்கலாம். ஆனா இப்ப உண்மையிலே கொன்னுட்டேன். நீங்க இனிமேல் யாரையுமே அனுப்ப தேவையில்ல, நான் முடிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. சரி, ஸ்ட்ரெயிட்டா வந்து அலபாஸ்டாக்கு வா, நீ இங்க வர வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி ஒரு வேலை பார்த்தாலும் சூப்பர் வேலையா பார்த்திருந்திருக்கான். ஒரு பக்கம் டோரியை பார்த்துட்டு லூஃபி சந்தோஷமா சிரிக்கான். நாம கேட்க, நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச இந்த வெப்பன்னாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். வெப்பனான்னு சொல்லிட்டு முழிக்க உசப் சொல்றான். எனக்கு இப்பதான் புரியுது, அந்த வெப்பன் மேல நீ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. 100 வருஷமா ஸ்ட்ரெயிட்டா சாவுக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு உசப் சந்தோஷப்படுறான். ஏதோ ஒண்ணு நீங்க உயிரோட இருக்கீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் கெட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. டே, நீ கெட்டி பிடிக்காத எனக்கு வலிக்கே செய்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் டோரி. 2 பேரும் கெட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 100 வருஷமும் ஒரே வெப்பன் வச்சு சண்டை போடுறாங்களா, இதெல்லாம் கேட்க மிராக்கிளா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றான் ஜோரோ. அந்த கதையை உனக்கு இப்பதான் புரியுது. காட், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு புரோகி கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காம. ஆனா முதல்ல ஒரு தட்டு தட்டுறான். டே, வேகமா தட்டாடா, என்னோட வலியெல்லாம் ரொம்ப வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அதுக்கப்புறம் அவனுக்குள்ள அடிப்படி சண்டை போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா சிரிச்சுக்கிட்டே விளையாடுறானுங்க. அவனுங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுல திரும்பி சண்டை வந்துருச்சு. உன்னை லூஃபி என்ஜாய் பண்றான். என்ஜாய் பண்ணுங்க சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திரும்பி கூட சண்டை போட்டுங்கன்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். உடனே குரோக்கடைல் அங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கான் சாஞ்சிட்ட. இன்னமும் மிஸ்டர் 3, இனிமேல் நம்ம வந்து இந்த ரேடியோல எல்லாம் பேச தேவையில்ல. ஏன்னா நேவி வந்து நம்மள புடிச்சிருவாங்க. அதனால இதுல பேசாமலே நம்ம எல்லா விஷயத்தையும் லெட்டர் மூலியமாவே பேசிக்கிடுவோம். இது என்னோட ஆர்டர்னு சொல்றான். குட் லக் மிஸ்டர் 3 சொல்லிட்டு போனே வைக்கிறான். மிஸ் ஆல் சண்டே அங்கதான் உட்கார்ந்துருக்கா. அவ பக்கத்துல ஒரு பெரிய குரோக்கடைலே இருக்கு. மிஸ் ஆல் சண்டே, மிஸ்டர் 2க்கு ஒரு ஆர்டர் கொடுங்க. மிஸ்டர் 3 வந்து லிட்டில் கார்டன்ல இருக்கான். அவனை அங்க வச்சு போட்டு தள்ள சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் குரோக்கடைல். நீங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்கீங்க குரோக்கடைல் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாவா. நம்மள்ட்ட இருக்க மேன் பவரே போதும், ஆனா நீ ஆர்கியூலாம் பண்ணாத, நான் சொன்னதை செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க சொன்னதை நான் செய்யாம இருப்பானான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காவா. ஒரு பக்கம் கூர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கான். இங்க சாஞ்சி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வைக்கிறான். பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா அந்த எட்டர்னல் லாக் போஸ பாக்குறான். அதுல அலபாஸ்டான் போட்டிருக்கு. என்னதுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்மளுக்கு எட்டர்னல் லாக் போஸ பத்தி இது வரைக்கும் தெரியவே தெரியாது. லூஃபி நாமிக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் வந்து ட்ரோகிலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அவங்க. இந்த ட்ரோகியோட காயத்துக்கு கெட்டும் போட்டாங்க அவங்க. தலைக்கு மேல இருக்க பவுண்டரிஸே நாங்க மறந்துட்டோம். அதுக்காண்டி தான் இவனுக்கு இப்படிலாம் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்ல போனா இந்த ஐஸ்லாண்டுக்கு மெயினா வந்ததே அவனுக்கு என்னாலதான் சொல்லிட்டு விவி வருத்தப்படுறா. உடனே நாமி மூஞ்ச பிடிச்சி இழுக்கா. வந்து எல்லாருமே பிஸ்கட்
எடுத்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சரிடா அந்த பிஸ்கட்டை நீங்க எங்க இருந்துடா எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. மிஸ் கோல்டன் வீக்னு ஒருத்தி இருந்தால அவள்கிட்ட தான் எடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. நாமி சொல்ற யாருமே உன்னை பிளேம் பண்ணல, நீ இதெல்லாம் கண்டுக்கிடாத, நம்ம எல்லாருமே இப்போ ஒரே டீமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஒரு பக்கம் பார்த்தா சாப்பாடு கண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் ஜோரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒரு வருஷமாடா அந்த ஐஸ்லாண்ட்ல வெயிட் பண்ணணும், லாக் போஸ் இருந்தா அழகா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கேட்டாலே சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சாஞ்சி கீழே எட்டர்னல் போஸ் கிடைச்சது இவங்க யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது. எங்க லாக் போஸ் வச்சு உங்களால ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பார்த்தா அதுக்குள்ள மேல சாஞ்சி வந்துட்டான், நாமி விவின்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா எல்லாருமே வெறி ஏறி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் எங்க போனானே தெரியல. இவ்வளவு நேரம் ஒன்னதோட தேடிக்கிட்டு இருந்தோம், எங்கடா போனீங்கன்னு சொல்லிட்டு. சடனா பார்த்தா அதுக்குள்ள ஆப்போசிட்ல ஜெயிண்ட் அலுவல பார்த்து மிரட்டான். டே மிஸ்டர் 3 நீங்க தானு சொல்லிட்டு நம்மளால கத்திக்கிட்டு இருக்கான். நாமி கேட்கா மிஸ்டர் 3 பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு சடனா நாமியை பத்தி என்ஜாய் பண்றான். கோல்டு பிடிச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மிஸ்டர் 3 எப்படி தெரியும் தானே கேட்கற, ஏன்னா இப்பதான் மிஸ்டர் 0 பேசிட்டு வரேன்னு சொல்றான். நம்மளு டீம்லயே அறிவாள்லாம் நம்ம சாஞ்சி தான் வேற லெவல் பண்ணிட்டு அங்க வந்திருக்கான். போற வழில ஒரே ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல வியர்டா இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டா உள்ள போய் பார்த்தேன், அப்பதான் மிஸ்டர் 0 கால் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் தான் மிஸ்டர் 3 நினைச்சு என்கிட்ட பேச ஆரம்பிச்சான். நான் சொல்லிட்டேன் இங்க இருக்க எல்லாத்தையும் கொன்னுட்டேன், அதெல்லாம் உன்னோட மிஷன் சக்சஸ்ஃபுல்லா சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்பனா நம்ம செத்துட்டோம் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு விவி கேட்கறா. ஆமான்னு சொல்றான் சாஞ்சி. பாடா இனிமேல் நம்மள யாரும் சேஸ் பண்ணிட்டு வர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப் இனிமேல் நம்ம எங்கேயுமே போக முடியாது, அது வர வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு வருஷம் இங்க தான் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் இங்க இருக்க போறோம், என் கையில ஒண்ணு இருக்குடா, நம்ம கிளம்பலாம்னு நினைக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை முதல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா அலபாஸ்டோட எட்டர்னல் போஸ் இருக்கு, பார்த்துட்டு மிரண்டானுங்க அவனுக்கு. எட்டர்னல் போஸ் அலபாஸ்டான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்க கிளம்ப போறோம்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. பாஞ்சு வந்து கெட்டி பிடிக்கிறா விவி. நல்ல வேலை பார்த்த சாஞ்சி, நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு உனக்கண்டி ஹெல்ப் பண்ண நான் எதனாலும் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. இன்னும் 3 பிஸ்கட் இருக்கு, இங்க இருந்து சாப்பிட்டு போலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்பும், டைம்லாம் நம்மளுக்கு இல்லன்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. சாஞ்சி எந்திக்கான், டே ஜோரோ நம்மளோட ஹண்டிங் கான்டெஸ்ட் வந்து நீ மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னும் தோக்கலடா, ஆல்ரெடி நான் ஒரு ரைனோவை புடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹண்டிங் கான்டெஸ்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹண்டிங் கான்டெஸ்ட்னு சொல்லிட்டு 2 பேருக்கு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்றான் ப்ரோகி. கைஸ் நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி உன்னை விவிட்ட சொல்றாரு டோரி, சரி ஹோம்லேண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கேன், நீ நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்றாரு. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. செத்தர மட்டும் செய்யாதீங்கன்னு சொல்றாங்க அவங்க. பாருடா எங்குள்ள தான்டா பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்றான், எங்குள்ள தான் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இங்க இருந்து கிளம்ப போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா நம்ம இங்கே உட்கார கூடாது, ஏன்னா வெஸ்டர்ன் சீல ஒரு பெரிய மான்ஸ்டரே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பனோட வழி பரவாயில்லையான்னு சொல்லிட்டு ப்ரோகி கேக்குறான். என்ன வழியா இருந்தாலும் என்னை ஒண்ணு கொல்லலாம் முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா ஸ்வாட் எடுத்துட்டு கிளம்பி போறாங்க அவங்க. ஒரு வருஷமா அந்த ஸ்வாட யூஸ் பண்றேன், இதோட ஒருத்த பாத்துருமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. உடனே 2 பேரும் கிளம்புறாங்க. ஜெயண்ட் டாக் டீம் போட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கானுங்க. ஒரு பக்கம் 2 அடிச்சு போட்டு வச்சிருக்கானுங்க. டே ஏங்குள்ள தான்டா பெருசு, ஏங்குள்ள தான் பெருசு சொல்லிட்டு அவனுங்கன்னு சண்டை போட ஆரம்பிச்சானுங்க. டே ஏதோ ஒண்ணு 2மே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் லூஃபி. டே நீ வாய முடுறான்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிபடி சண்டை போட ஆரம்பிச்சானுங்க. ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு போக முடியாடா, கொஞ்சம் பீஸ் மட்டும் கட் பண்ணி உள்ள எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் நாமி. உசப் நான் தான் வின்னர்னு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோரோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு சொல்றாவா. சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. நாமி கத்துனா மட்டும் பயந்து உடனே உள்ள வந்துருவானுங்க. அப்பங்கடா வண்டின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா துண்டை வெட்டி கப்பல்ல ஏத்திட்டு போறானுங்க அவனுங்க. சாப்பாட செய்யடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா கப்பலை தூக்கிட்டு வேகமா போறாங்க. லூஃபி சொல்றான், டே அவங்கள பாடா நம்ம ஜெயின் ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு குட் பை சொல்லதான் வந்து நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க இவங்களுக்கு வழியில நிக்கிற தடையை நம்ம தான் உடச்சு எறியணும், இவங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்னெல்லாமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் நண்பனுக்கு ஒன்னா நாங்க எதையும் செய்வோம்னு சொல்லிட்டு லூஃபி முழிக்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு, உங்களோட கர்வத்தை என்னைக்குமே அழிக்க போறதில்ல, உங்களுக்கண்டி எப்போ நாங்க நிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, நம்பிக்கை எங்க மேல மட்டும் வைங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்றாங்க. என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலையா, ஏன் இப்படிலாம் பேசுறான்னு சொல்லி கப்பல்ல எல்லாரும் முழிக்கிறாங்க. ஏய் எதையும் கேட்காடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க கப்பலை ஸ்ட்ரைட்டா மட்டும் விடுங்க, பயப்படாதீங்க சொல்றான் லூஃபி. என்ன நடக்குனே தெரியல, குட் பைன்னு மட்டும் தான் சொல்றானுங்க அவனுங்க. பார்த்தா போற வழில ஏதோ ஒண்ணு ஜெயிண்ட்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஏதோ சி மான்ஸ்டர் நினைக்கிறேன், வேற லெவலா வருது. எல்பா ஆட்டத்தை மட்டும் பாடுறான்னு சொல்றாங்க. பார்த்தா சோட ஸ்லெட்ச் பண்ணி காட்டுறானுங்க. பார்த்தா 2 இதுல இருந்து வேற லெவலா பவர் வருது. மான்ஸ்டர் வேற லெவலா வருது. கோல்டன் ஃபிஷ் மாதிரி வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. மிரண்டாங்க ஒரு பக்கம். இந்த கோல்டு ஃபிஷ் இருக்குடா இங்க வருதுன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது பாக்கே பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள தின்ற போதுடா, சீக்கிரம் கப்பலை திருப்புங்க, என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு உசப் கப்பலை திருப்புடா இல்ல நம்ம செத்துறோம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் நாமி. உடனே உசப் சொல்றான், நம்ம கப்பலை ஸ்ட்ரைட்டா தானே உடனே லூஃபி மாத்த கூடாதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமாடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நம்ம கப்பல் மட்டும் ஸ்ட்ரைட்டா மட்டும் போகும் சொல்லிட்டு இருக்காங்க. டபுன் வாய்க்குள்ள போன மாதிரி போயிருவோம்டான்னு சொல்லிட்டு இருக்கான் நாமி. கவலைப்படாத, நம்ம சும்மா இருந்தா மட்டும் போதும், இந்த பிஸ்கட்டை சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காரெல்லாம் பயந்து போய்கிட்டு இருக்கு. கப்பலை பயப்பட
நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. டே லூஃபி இவங்களை நம்பலாமான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். பயப்படாம நம்பலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அது வாய்க்குள்ளே போயிட்டாங்க ஒரு வழியா. டேய் மான்ஸ்டர் கோல்டன் ஃபிஷ் உன்னை விட்டாதடா, உன்னை கொன்னெறிய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இந்த ஐஸ் ரொம்ப பெருசா நீ பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, உன் கதையை முடிக்க போறோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கம்பேர் பண்ணல நீ எல்லாம் சாதாரண ஆளு, உன் கதையை முடிக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க அவங்கள முழுங்கிரே செஞ்சுட்டாங்க. ரெண்டு பேரும் தயாரா இருக்கானுங்க. பவர்ஃபுல் ஜெயண்ட் ஸ்பியர்னு சொல்லிட்டு சோட வச்சுக்கிட்டு கையில நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. கோ ஸ்ட்ரெயிட் போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அது முழுங்கிரவே செஞ்சிருச்சு. டேய் ஸ்ட்ரெயிட்டா மட்டும் போகடா, மிச்சத்தை அவங்க பாத்துருவாங்கன்னு சொல்லிருக்கான் லூஃபி. பார்த்தா ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு ஒரு ஓடு போடுறானுங்க. பார்த்தா அதை அடிச்சடியில பொழந்துருச்சு, ரெட்டை ஆக்கிட்டானுங்க, உடச்சு வெளியே வந்துட்டானுங்க இவனுங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.